இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம் 31, 32 திருவசனங்கள். கடுகு விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பான்டலியோன் இடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. என்று ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும். தங்களுக்கு நெருக்கமானவர்களின் பிரிவால் வாடும் நபர்களையும் இறையேசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். நண்பர்களே, எப்படி இருக்கின்றீர்கள்? மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தார் அனைவருக்காகவும் தவறாமல் அனுதினமும் ஜெபிக்கின்றேன். அன்னையிடம் ஜெபமாலைகளை சமர்ப்பிக்கின்றேன். சரி நண்பர்களே, இன்று இயேசு நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? உங்களால் செய்ய முடியாததை நீங்கள் செய்யாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் உங்களால் செய்ய முடிந்ததை நீங்கள் செய்யாவிட்டால் உங்கள் வாழ்க்கை பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிடுமாம். இயேசு ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வரங்களையும் திறமைகளையும் அளித்திருக்கிறார். நமக்கு கொடுக்கப்படாததை பற்றி வருந்துவதற்கு பதிலாக இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற வரங்களை உண்மையோடும் அன்போடும் பயன்படுத்துவதே கிறிஸ்துவ வாழ்வின் அழைப்பாம். நாம் செய்யக்கூடிய நன்மைகளை அலட்சியம் செய்வதும், இயேசு நம்மிடம் ஒப்படைத்த பொறுப்பை குடும்பத்திலும் பணியிடத்திலும் புறக்கணிப்பதும் ஆன்மீக வாழ்வில் ஒரு குறையாகும். நம் சிறிய செயல்களை கூட இயேசு பெரிய ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எவருக்காவது நன்மை செய்ய தெரிந்தும் அதை செய்யாவிட்டால் அது அவருக்கு பாவம் என்று. இன்று இயேசு உங்களுக்கு கொடுத்துள்ள திறமையையும் நேரத்தையும் அன்பையும் வாய்ப்பையும் குடும்பத்திற்காக உங்கள் பணியிடத்திற்காக பயன்படுத்துங்கள், வீணாக்காதீர்கள். சரி நண்பர்களே, இன்றைய முதல் வாசகம் என்ன சொல்லுகிறது பார்ப்போமா? ஒரு சாதாரண நார்பட்டாலான கச்சை, ஆனால் அதன் மூலம் ஆண்டவர் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்துகிறார். முதலில் அந்த கச்சை எரேமியாவின் இடையில் கட்டப்பட்டது. அது உடலோடு மிக நெருக்கமாக இருந்தது. பின்னர் அதை பாறை இடுக்கில் மறைத்து வைக்கச் சொன்னார். பல நாட்களுக்கு பிறகு எடுத்தபோது அது எதற்கும் பயன்படாத அளவிற்கு இற்று போய் இருந்தது. அந்த கச்சை யார் தெரியுமா? நானும் நீங்களும் தான் நண்பர்களே. இயேசு நம்மை தம்மோடு நெருக்கமாக வைத்திருக்கவே படைத்தார். நாம் அவருடைய அன்பையும் மகிமையையும் உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டியவர்கள். ஆனால் இயேசு அவரை விட்டு நாம் விலகி உலக ஆசைகள், ஆணவம், பிடிவாதம், பாவம் ஆகியவற்றால் நீண்ட நாட்கள் வாழும்போது வெளியில் நாம் அழகாக தோன்றினாலும் உள்ளத்தில் மெதுவாக ஜெபம் இல்லாதவர்களாக மாறிப்போகிறோம். ஒரு மொபைல் ஃபோன் எவ்வளவு விலையுயர்ந்ததாக இருந்தாலும் பல நாட்கள் சார்ஜ் செய்யாமல் வைத்தால் அது வேலையே செய்யாது. அதுபோலத்தான் நம்முடைய திறமை, பதவி, பணம், கல்வி எல்லாம் இருந்தாலும் இயேசுவோடு இருக்கும் தொடர்பு, ஜெபமாலை துண்டிக்கப்பட்டால் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நாம் இழக்க ஆரம்பித்து விடுவோம். வெளியில் சிரிப்பு இருக்கும், ஆனால் குடும்பத்தில் அமைதி இருக்காது. நீ இன்னும் என்னோடு நெருக்கமாய் இருக்கிறாயா? இல்லை, உலகத்தின் பாறையின் இடுக்குகளில் மறைந்து போய் விட்டாயா? ஜெபிக்க மனமில்லாமல் வாழ்கிறாயா? உன் ஆன்மாவின் நிலை என்ன என்று நம்ம இயேசு கேட்கிறார். ஒரு நிமிடம் டைம் எடுத்து சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. நம்முடைய வாழ்க்கையில் இன்று என்னென்ன நம் சிந்தனைகளை ஆட்கொண்டு இருக்கின்றது, நம் செயல்களை ஆட்கொண்டு இருக்கின்றது. எதை நோக்கி நாம் ஓடுகின்றோம்? எவையெல்லாம் நம்மை இயேசுவிடமிருந்து தூரப்படுத்துகின்றன என்று யோசித்து பாருங்கள்.
இன்று முடிவு எடுங்கள். மீண்டும் இயேசுவோடு நெருக்கமாக வாழ ஒரு சிறிய ஜெபத்திலிருந்து இன்றிலிருந்து துவங்குவோம். அதுவே நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தையும் குடும்பத்தில் அமைதியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். நண்பர்களே, ஆண்டவரே, உம்மை விட்டு விலகி என் ஆன்மா இற்று போகாமல் எப்போதும் உம்மோடு நெருக்கமாக வாழும் மனிதனாக, மனுஷியாக, குடும்பமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவும் என்று கேளுங்கள். சரி நண்பர்களே, இன்றைய நற்செய்தி மத்தேயுவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் விளக்கமும் சிந்தனையும் என்ன? ஒரு சிறிய தொடக்கம் பற்றி அங்கே பேசப்படுகிறது. பெரிய மாற்றம் என்றும் சொல்லுகிறார். அதாவது சிறிய தொடக்கம்தான் பெரிய ஆசீர்வாதத்திற்கு வழிவகுக்கும். இயேசு 2 சாதாரண பொருட்களை இன்றைய நற்செய்தியில் எடுத்துக்கொள்கிறார். ஒன்று கடுகு விதை, இன்னொன்று புளிப்பு மாவு. இரண்டுமே மிகவும் சிறியவைதான். தினமும் நாம் சமையல் அறையில் பயன்படுத்துகிறோம். டெய்லி இட்லி அல்லது தோசை செய்ய மாவு யூஸ் பண்ணுகிறோம். கடுகையும் தினமும் தாளிக்க யூஸ் பண்ணுகிறோம். இரண்டுமே சாதாரணமானவை, ஆனால் அவற்றின் தாக்கம் நம் வாழ்க்கையில் மிக பெரியது. கடுகு விதை சிறியது, ஆனால் அது வளர்ந்து பறவைகள் கூட வந்து தங்கும் பெரிய மரமாகிறதாம். புளிப்பு மாவு கொஞ்சம்தான், ஆனால் அந்த புளிப்பு மாவை நல்ல மாவோடு கலந்தால் நல்ல மாவு அனைத்தும் புளித்த மாவாக மாறிவிடும். இதன் மூலம் இயேசு நமக்கு சொல்ல வருவது என்ன? இறைவன் பெரிய செயல்களை செய்ய எப்போதும் பெரிய தொடக்கங்களை தேடுவதில்லை. சிறிய விசுவாசம், உங்களின் சிறிய ஜெபம், ஒரு 10 நிமிடம் குடும்ப ஜெபம், ஒரே ஒரு வசனம், ஒரே ஒரு பாடல், ஒரே ஒரு ஜெபமாலை, அதனோடு முடித்து கொண்டால் கூட நமக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரே ஒரு புன்னகை பல சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வரலாம். சரி, சாரி, நான் செய்ததான் தப்பு, மன்னித்து விடுங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தை பல வருட உறவை மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். ஒரு 5 நிமிட ஜெபம் பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் தடைபட்டு இருக்கும் ஆசீர்வாதத்தை நாளையே மாற்றிவிடலாம். நாம் பெரும்பாலும் நான் என்ன செய்தால் என்ன ஆகும் என்று நினைக்கிறோம். ஆனால் இயேசு கேட்பது, நீ செய்யக்கூடிய அந்த சின்ன ஜெபத்தை தினமும் தவறாமல் செய்து கொண்டே இரு, அப்போதுதான் நான் உனக்காக வேலை செய்ய முடியும் என்று நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கடுகு விதையையும் புளிப்பு மாவையும் கொண்டு நம்மோடு பேசுகிறார். சரியா நண்பர்களே? ஆண்டவரே, சிறிய செயல்களை கூட அன்போடும் விசுவாசத்தோடும் செய்யும் மனதை எனக்கு தாரும் இயேசுவே என்று இன்று ஜெபியுங்கள். நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பார். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்துவிட்டாய். ஆம் இயேசுவே, என்னை ஈன்ற பாறை நீர், என்னை உருவாக்கிய கடவுள் நீர். உம்மை மறந்த தருணங்களுக்காக இதோ இந்த வேளையிலே மன்னிப்பு கேட்கிறேன். இந்த வாரம் முழுவதும் என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜெபிக்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிக்க, ஜெபமாலைகளை செய்து சமர்ப்பிக்க எனக்கு அருள்தாரும் இயேசுவே. அவர் உரைத்தார், எனது முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக் கொள்வேன். அவர்களது முடிவு என்னவென்று நான் கவனித்துக் கொள்வேன். ஏனெனில் அவர்கள் கேடுகெட்ட தலைமுறையினார் இருக்கின்றனர், நேர்மை அறவே அற்ற பிள்ளைகள். ஆம் நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் இப்படிப்பட்ட வசனத்தை சொல்லுகிறது. ஆனால் நாம் இப்படியானவர்களாக வாழவே கூடாது. நாம் நேர்மையற்ற தலைமுறையினராய், இயேசுவை மறந்த பிள்ளைகளாய், அவர் செய்த நன்மைகளை நினையாத மக்களாய் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நன்றியுணர்வோடு வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு துவங்குவது ஜெபத்தோடுதான் துவங்க வேண்டும். 1 மணி நேரம் ஜெபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, 5 நிமிடமாவது கைகூப்பி முழந்தால் படியிட்டு என்னை படைத்த ஆண்டவராம் உமக்கு நன்றி செலுத்தி அந்த நாளை துவங்க, நன்றி கூறி அந்த நாளை இனிதே முடிக்க அருள்தாரும். அப்போது என் குடும்பத்தில் உள்ள அனைத்தையும் நீர் பார்த்து கொள்வீர். என் தேவைகள் அனைத்தும் சரியான நேரத்தில் சந்திக்கப்படும். என் உள்ளத்தின் ஆசைகள் அனைத்தும் ஏற்ற வேளையில் உமது கைகளிலிருந்து எனக்கு பரிசாக கிடைக்கும். நான் ஜெபத்தை மறவாமல் நல்லொழுக்கத்தை கைவிடாத மகளாக, மகனாக, குடும்பமாக என் குடும்பத்தை கட்டி எழுப்ப அருள்தாரும் இயேசுவே.
இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சலூட்டினர், அவர்களின் சிலைகளால் எனக்கு சினமூட்டினர். ஆம் இயேசுவே, இதோ அன்றைய இஸ்ரவேல் மக்கள் சிலைகளை வணங்கியது போல நாங்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்யாமல் ஒவ்வொரு நாளும் உயிருள்ள தேவனாகிய உம்மை நினைத்து எங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து வாழ எங்களுக்கு அருள் செய்யும் இயேசுவே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு இருந்து பாதுகாத்தருளும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.